குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் பார்த்தா டீடைல்ஸ் தான். ஓகேங்களா? என்னென்னா நமக்கு வழக்கமாக ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டு நமக்கு ஒரு 3 மந்த்ஸ், ஒரு 100 டேஸ், 120 டேஸ் அந்த மாதிரி நமக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த டைம் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 டேஸில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, ரிசல்ட் வருமா வராதான்னு சில பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க. சில பேர் வந்து நம்ம சரி ஓகே ரிசல்ட் வந்த அப்புறம் படிக்கலான்னு, சில பேர் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஷாக்கிங்காக இருக்கிறது இந்த 50 நாள். ஓகே, இந்த 50 நாளில் எப்படி நம்ம முடிக்க முடியும், நம்மளால் முடிக்க முடியுமான்றது தான். ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஒன்று வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 50 டேஸ்ன்றது வந்து நமக்கு எல்லாருக்குமான இதுதான். ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த 50 நாள் தான் இருக்குது. ஏற்கனவே படித்தவங்களா இருந்தாலுமே சரி, இந்த ஃபியர் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இதில் இதில் யார் இப்போ இங்கேருந்து சக்ஸஸ் கிட்ட போவாங்கன்னா, இந்த 50 நாள் தான் இருக்குது, என்னால் படிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு டவுட் கொஞ்சம் வந்துட்டாலும் சரி, உங்களால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? அதுவும் இந்த 50 நாள் இருக்குல்ல, எப்படின்னா இன்னும் கிட்ட போக 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 இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கூடிடும். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 50 நாள் இருக்குது. ஓகே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த 50 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் எப்படி நான் பெஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டு நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அது முன்னாடி சொன்னதே தான். ஓகேங்களா? முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுபோல் இப்போ மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு ஜாப் கிடைக்குன்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது அதுவுமே நம்ம இப்போதைக்கு ஷுவர் ஷாட்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு அரௌண்ட் எவ்வளோ எடுத்தால் நமக்கு சேஃபான ஸ்கோர்ன்றதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த 50 நாளில் எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கணுன்றதையும் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கணுமா, இந்த 50 நாள் கிளாஸஸ் போயிட்டு டெஸ்ட் போயிட்டு படிக்க முடியுமா, இல்லை நாம் செல்ஃபாகவே படிக்கலாமான்ற நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அதுக்கும் என்ன பண்ணலான்றது நம்மளோட சஜஷன் நம்ம சொல்கிறோம், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கட் ஆஃப் பார்த்துறோம். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் வந்து இதே தான் ஷுவராக இருக்குமான்றது நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அது ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ பேர், எத்தனை கேண்டிடேட்ஸ், பொட்டன்ஷியலான கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் அது முடிவாகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா, இவ்வளோ எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாக்டான நம்ம கட் ஆஃப் வந்து நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் கிடைச்சாதான் தெரியும். சரி, ஓகே. இப்போதைக்கு ஓவராலாக பார்த்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக வேணும்னா ஒரு 160 to 170 அந்த ரேஞ்சில் எடுத்தால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? 170க்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டாப் ரேங்க்கில் வருவீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் அந்த ரேஞ்சில் 160+. ஓகேங்களா? இது ஏன்னா நமக்கு குரூப் 4 மாதிரியோ இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மாதிரியோ வந்து 185 190 அந்த ரேஞ்சுக்கிட்டலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அதில் தமிழோ இங்கிலீஷோ லாங்குவேஜ் பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம். அதில் ஈஸியாக ஒரு 90 மார்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து நமக்கு கிராமரும் ரீசனிங்கும் இருக்குது அந்த மாதிரி ஸ்கோரிங் ஏரியா. பட் இதில் வந்து எரர் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதுவும் முக்கியமாக ரீசனிங்கில் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நமக்கு இது வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து டைம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இந்த 40 கொஸ்டினில் நம்ம கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் பேங்கிங்கோட பிஓ, ஓகேங்களா, மெயின்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் பாருங்கள். அதில் கேட்டிருக்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் பாருங்கள். ஓகேங்களா? சப்போஸ் இது மெயின்ஸ் எக்ஸாமுன்றதால கொஞ்சம் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 5 to 10 நிமிஷம் கிட்ட ஆகிடும். ஓகேங்களா? அது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே அவ்வளோ டைம் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி லெவலில் இருந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி லெவல் கொஸ்டினில் பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம், ஒரு 10 செகண்டில் ஆன்சர் கட்டலாம். சப்போஸ் இது மெயின்ஸ் எக்ஸாமு, ஓகேங்களா, இதில் ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சி இந்த ரீசனிங் பார்ட்டில் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ரீசனிங் பார்ட்டில் நமக்கு நிறைய அடி வாங்கும், டைமும் கொஞ்சம் போயிடும். ஓகேங்களா? அது டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து தான். கஷ்டமாக கேட்கணும்னா ரொம்ப கஷ்டமாக கேட்டு இந்த 40 மார்க்கில் 20 மார்க் கூட எடுக்க முடியாத மாதிரி கூட பண்ணலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் அதில் டிஃபிகல்ட்டி லெவலோட கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பட் நமக்கு ஒரு ஆவரேஜான கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் நீங்கள் பேசிக்காக வந்து இதுவரையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஓகே இதில் பார்த்துட்டேன்ற மாதிரி போயிடாதீங்க. ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? நம்ம மெட்டீரியல்ஸ்லேயும் நீங்கள் கவர் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு டாபிக்னா அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சப் டாபிக்ஸ் எத்தனை இருக்குது, அதில் எக்ஸாம்பிள் சம், அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அது அண்ட் ஆர்எஸ் அகர்வால் புக்கு, நீங்கள் ஆர்எஸ் அகர்வாலில் ரீசனிங்னு ஒரு புக் இருக்குது, தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட புக்ஸு
உங்களுக்கு சாஃப்ட் காப்பியுமே நமக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் புக் வந்து சரியாக கிடைக்கல. ஓகேங்களா? நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் போட்டாலுமே வந்து வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுது. நிறைய டைமில் வந்து ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால் ஆர்எஸ் அகர்வாலில் ஆப்டிடியூட் புக் நிறைய ஸ்டாக் இருக்கும். ரீசனிங் புக் இருக்காது. அது குறிப்பாக தமிழ் புக்கு, ரீசனிங் தமிழ் புக் அதிகமாக இருக்காது. ஓகே, அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம புக்ஸ் போக எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கோட சாஃப்ட் காப்பீஸுமே நம்ம அனுப்பிச்சிருந்தோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறது டிசைட் பண்ணுறது இந்த செகண்ட் பேப்பர் தான். நமக்கு எப்படி ப்ரிலிம்ஸில் லாங்குவேஜ் பார்ட் ரோல் ப்ளே பண்ணுமோ அதுபோல் இதில் ரீசனிங் அண்ட் கிராமர் பார்ட் ரோல் ப்ளே பண்ணோம். அண்ட் கிராமர் மட்டுமே 60 மார்க்குன்றதால் நம்ம அதில் எரர் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? நமக்கு யூஸ்வலாகவே வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லேயே நமக்கு லாங்குவேஜில் மார்க் போகிறது ஏரியாதுன்னு பார்த்தா நம்ம கிராமரில் தான் போயிடும். ஓகேங்களா? ஒரு ஒரு 90 95 ப்ளஸ் வந்து 95 வரையிலும் எடுத்துருவாங்க. அந்த 5 மார்க் எதில் போகுன்னா அந்த கிராமரில் ஏதோ ஒன்று ரெண்டு போகும். அது மாதிரி இதில் 60 மார்க் கிராமர் இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷும் சரி தமிழும் சரி. ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னா கஷ்டமாக கேட்டுடலாம். நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக கேட்குறாங்க. ஓகேங்களா? கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சி எதில் கொஞ்சம் பிடிச்சாங்கன்னா மீனிங்ஸ் ஆப்போசிட்லேயே கூட நம்ம கை வச்சலாம். சினானிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்லேயே வந்து அவங்க கஷ்டமாக கேட்கணும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் கீழாக இது பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா தான். ஓகேங்களா? இந்த இந்த 100 மார்க்கில் ஆவரேஜாக கொஸ்டின் பேப்பர் வந்தால் கூட நம்மளால் ஒரு 80 மார்க் 80 டு 90 மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? கம்பேர் டு பேப்பர் ஒன். ஏன்னா பேப்பர் ஒன்னை பொறுத்தவரையிலும் நமக்கு ஜிஎஸ் பார்ட்டு எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பேப்பர் டூவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த எந்த பேப்பருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ டைம் கொடுக்கணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட் இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்க பாருங்கள் 1 2 3 அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிராமர் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஜஸ்ட் நமக்கு ஒரு 27 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 22 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீசனிங்கில் 27 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராமர் அண்ட் ரீசனிங். ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக அவ்வளோ தான் படிக்க முடியும். நீங்கள் வேணால் சொல்லலாம், இந்த 50 நாள் தானே நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கிறேன் அந்த மாதிரி சும்மா சொல்லலாம். ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே பண்ண முடியாது. ஆவரேஜாக ஒரு 10 to 12 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா அதில் பாதி டைம் ஆச்சு மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் 10 மணி நேரம்னா ஒரு 5 மணி நேரமாச்சு நீங்கள் இந்த கிராமருக்கும் ரீசனிங்க்கும் ஒதுக்கிடணும். இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராமர் 60 மார்க் இருக்குது. செகண்ட் வந்து ரீசனிங்கு நமக்கு ரெண்டாவது. தேர்ட் வந்து பாலிட்டி அண்ட் அட்மின். ஓகேங்களா? இதில் 30 மார்க் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி. இது வந்து ஃபோர்த்து 20 மார்க். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், ஏன் சோஷியல் இஷ்யூஸ் எக்கனாமிக்கு முன்னாடி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி போட்டிருக்கீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான ஏரியா, கொஞ்சமான ஏரியா. அண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு யூனிட் 8ல் தமிழ் சொசைட்டி முடிச்சிருப்போம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் முடிச்சிருப்போம். அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? படித்தா நம்மளால் கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். பாலிட்டியும் அண்ட் அட்மினும் அந்த மாதிரி தான். நம்ம படித்த சிலபஸை கவர் பண்ணிட்டு அது என்னன்றது நமக்கு ஒரு ரோல் புரிஞ்சிச்சு, ஐடியா கிடச்சிச்சின்னா நம்ம அதை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். பட் ஆனால் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி, அவங்க கொஸ்டின் எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதில் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை 7th கொடுத்துருக்கோம். எதில் மார்க் நம்மளால் படித்து கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியான்றதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி. ஃபிஃப்த் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூ. ஓகேங்களா? அண்ட் இப்போ தான் நீங்கள் குரூப் டிஏக்கு தனியாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸும் அட்மினும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இல்லை லாஸ்ட் குரூப் 2 நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து 6 வந்து ஜாகிரஃபி. 7th வந்து சயின்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும். ஓகேங்களா? எதுக்காக இந்த சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஜாகிரஃபி லாஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னா, அது எவ்வளோ படித்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டம் அதில் ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? ஜாகிரஃபி பொறுத்தவரையிலும் நமக்கு தமிழ்நாடு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது பெருசாக நம்மளுக்கு ஜாகிரஃபிக்கான கண்டென்ட்டுமே அதிகமாக இல்லை. ஓகேங்களா? நமக்கு இந்த யூனிவர்சிட்டிஸ் புக்ஸ் லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இதில் அங்கங்கே ஒரு ஒரு யூனிட்ல நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? தமிழ்நாடு ஜாகிரஃபி, தமிழ்நாடு எக்கனாமி, அதை தவிர நீங்கள் அதை தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் நமக்கு அவ்வளோவா சோர்சஸ் அவைலபிளாக இல்லை. இது உண்மை தான். ஓகேங்களா? நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் இது பண்ணுங்கள். நீங்கள்
நெட்ல தேடி படிக்கிறனாலும் சரி, ஓகேங்களா? இந்தியாவ பத்தி நீங்க போடுறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சோர்சஸ் வரும், நெறைய இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப தமிழ்நாடு பத்தியோ, தமிழ்நாடு ஜியோகிராஃபி பத்தியோ, இல்ல தமிழ்நாடு எக்கனாமி பத்தியோ நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, பெருசா கிடைக்காது. ஓகேங்களா? நீங்க எல்லாத்துலயுமே கூட ட்ரை பண்ண பாருங்க. நீங்க இன்டர்நெட்லயும் சரி, இல்ல ஏஐ யூஸ் பண்ணி நீங்க பண்ணாலும் சரி, ChatGPT எது பண்ணாலும் சரி. ஓகேங்களா? தமிழ்நாடு பத்தின இன்ஃபர்மேஷன் அதிகமா கிடைக்காது. உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ் கிடைக்கிறது வந்து இந்த மாரி காலேஜ் யூஜி புக்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த புக்ஸோட சாஃப்ட் காப்பி நான் டெலகிராம் குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அத பாருங்க. அதுல கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான இந்த ஆர்டர நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ஆவரேஜான கட் ஆஃப் எவ்வளோன்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு மீடியம் டூ ஆவரேஜ் கொஸ்டின் பேப்பர் சொல்றேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பரும் இல்ல, ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பரும் இல்லாம, ஓரளவுக்கு மீடியமா ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு இதுல எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமா போகும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்தா இன்னும் ஒரு 5 மார்க் மைனஸ் ஆகும். ஓகேங்களா? இது ஆவரேஜா ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க. அந்த மாரினா எவ்வளோ மார்க் வரும்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ தமிழ் கிராமர் ஆர் இங்கிலீஷ் இதுல வந்து ஓரளவுக்கு நீங்க நல்லா படிச்சுட்டு போயிட்டு ஒரு 50 டு 55 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு 10 கொஸ்டின்ஸ் 10 டு 5 கொஸ்டின் வந்து தப்பாயிடும். ஓகேங்களா? ரீசனிங்கை பொறுத்தவரையிலும் ஒரு 10 டு 15 5 டு 10 கொஸ்டின் தப்பாகும். அப்போ அதில் வந்து ஒரு 30 டு 35 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எடுத்துடலாம். இதில் 40க்கு 40 போடுறவங்களுமே இருப்பாங்க. இந்த கிராமர் பார்ட்டில் 60க்கு 60மே போடுறவங்களும் இருப்பாங்க. நான் ஆவரேஜாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஜாப் வாங்குறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ மார்க் தேவைப்படுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸை பொறுத்தவரையிலும் ஒரு 10 டு 15 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்தவரையிலும் அதில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதில் ஒரு 9 டு 11 மார்க்கு. சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கொஞ்சம் பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எல்லாருக்குமே அது புதுசு. ஓகேங்களா? ஆல்ரெடி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் புதுசு. அப்போ அதில் ஒரு 8 டு 10 மார்க்கு. அண்ட் பாலிட்டி அண்ட் அட்மின் இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியான ஸ்கோரிங் பார்ட் தான். ஓகேங்களா? பாலிட்டியில் மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. உங்களால் ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிடலாம். படித்தா மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதுபோல் ஒரு 20லேருந்து 22லேருந்து 25 மார்க் அதில் ஈஸியாக எடுத்துடலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டியில் ஒரு 14 டு 16 மார்க் ஆவரேஜாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் இது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 165 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தேவை. நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டால் எனக்கு வேலை கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு 170 அந்த ரேஞ்சில் போடணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் முன்ன பின்ன குறையலாம். ஓகேங்களா? சேஃபர் ஸ்கோர்னா 165 அந்த ரேஞ்சிலேயாச்சும் இருக்கணும். ஓகேங்களா? கட் ஆஃப் எந்த ரேஞ்ச் வரலும் வேலை கிடைக்கும்னா ஒரு 160 அண்ட் அபோவ். ஓகேங்களா? 160 170 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரில் நமக்கு கட் ஆஃபாக வந்து நிற்கும். ஒரு ஆவரேஜான கொஸ்டின் பேப்பராக இருந்தால். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா இதில் இன்னும் ஒரு 5 மார்க் குறையும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 5 டு 10 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும்னா வந்து ஒரு 165 இல்ல 170 கொஸ்டின்ஸ் நான் போடணுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க படிங்க. இந்த ஆர்டர்ல வெயிட்டேஜ் இந்த மாரி குடுத்துட்டு நீங்க படிங்க. ஓகேங்களா? படிக்கிற இந்த சென்ஸ் வந்து நீங்க எடுத்த உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல சயின்ஸோ எடுத்து வச்சுட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 15 மார்க் வருது இதுலன்னு சொல்லிட்டு, நான் சயின்ஸ் மேஜர் குரூப். நான் அதனால சயின்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட போறேன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா, சயின்ஸ் நீங்க படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அது போயிட்டே இருக்கும். அதனால நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதில் சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பாருங்கள். சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் மட்டும் முக்கியம் இல்லை. அதில் இந்த சிலபஸை நம்ம முடித்தா இதுலேருந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா, கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வருமானதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இருக்க டைமில் நீங்கள் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? இருக்கிறது நமக்கு 50 டேஸ் தான். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, இல்லை இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே நீங்கள் போய் தங்கி படிக்கிறீங்க, ஃபீஸும் ஓரளவுக்கு நாமினலாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, உங்கள டெய்லி போயிட்டு வர்றதுக்கே எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அந்த மாதிரினா நீங்கள் இது பண்ண தேவையில்ல. அண்ட் இன்னொன்று, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இந்த கொடுத்துருக்கு 50 நாள் தான். ஓகேங்களா? இந்த 50 நாளில் பொங்கல், நியூ இயர்னு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு போயிடும். ஓகேங்களா? ஒரு 5 டு 10 நாள் போயிடும். மிச்சம் ஒரு 40 நாள் தான் இருக்கும். அதுக்கு அவங்க ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 50,000 சார்ஜ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்சுக்கே நமக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 18,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஒன் செகண்ட். இது சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட், நேம் சொல்ல விரும்பல. இதில் பாருங்கள், இங்கே வந்து குரூப் 2A டெஸ்ட் பேட்சுக்கு
17,000 18,000 ஆஃப்லைனில். ஸ்ட்ரெயிட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 15,000 16,000. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது ஒர்த்தே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறது, நான் இப்போ ரூரலில் இருக்கேன், இல்லை எனக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே நமக்கு எய்ம் டிஎன் சேனல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுலேயே உங்களுக்கு கிளாஸஸ் கிளியராக நடத்துகிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இப்போ கூட வந்து வீக் டெஸ்ட் 5ஓட லைவ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? டெஸ்ட் இப்போ கிளாஸ் நடத்திடுறாங்க, எல்லா டாப்பிக்கும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அது கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷனும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுன்ற நினச்சிங்கன்னா நீங்கள் லோ காஸ்ட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணுறாங்க, நீங்கள் அதில் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்மளுமே பண்ணுறோம், நீங்கள் அதிலையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் இது பண்ணி நம்மளால் முடிக்க முடியாது இந்த 50 நாளில். அதனால் உங்களோட படிக்கிற ஸ்பீடுக்கும் அது மேட்ச் பண்ணவும் முடியாது. அந்த அந்த டைமில் வந்து சப்ஜெக்ட் ஸ்டாஃப் வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த போல் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நம்ம 2 நம்ம ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதோட ரெக்கார்டட் கிளாஸஸ், டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். 1 செகண்ட். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் டவுட் இருக்கோ அந்தந்த டாபிக்ஸு 1 செகண்ட். சரி, ஓகே. லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் இது எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். டெஸ்ட் வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இது வரலும் 12 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, அதோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஷெட்யூல் தேவைப்பட்டுச்சுன்னா இது அந்த ஷெட்யூல். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபீஸ் வந்து நம்ம 1999, 2000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம், 1999. ஓகேங்களா? உங்களுக்கு அதே தான். இப்போ நீங்கள் 18,000 நீங்கள் இங்கே உங்களுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணி இங்கே இப்போ டெஸ்ட் வைக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வந்து உங்களுக்கு அதே கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. இந்த கிராமரை பொறுத்தவரையிலும், ரீசனிங்கை பொறுத்தவரைலாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் எடுத்து தர போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு இங்கேக்கும் அங்கேக்கும் என்னென்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு பிராண்ட் வேல்யூ தான். இப்போ ரெட்மி ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ண போகுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு அது 1,00,000 சொல்லிட்டு விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. அவங்க ஏற்கனவே நல்லா இதாக இருந்து அந்த பேர் வச்சுட்டு அந்த நேமுக்காக அவ்வளோ 18,000 போடுறதெல்லாம் அது அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே தான், அதே அரசர்கள் புக்கு, அதே ஸ்கூல் புக்கு, அதே சேம் இப்போ சோஷியலிஸ்ட்டும் ராமோஜா புக்கு, அதுலேருந்து எல்லாமே தான் எடுக்க போகிறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க லோ காஸ்ட்டில். நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அங்கே போனால் தான் நீங்கள் இது பண்ண முடியும், அங்கே போனால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும்னு அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது அது ஒரு மித்து தான். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன்றுமே தேவையில்ல. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 இங்கேயே வந்து 3 பேட்ச் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய பேட்ச் போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 5 6 பேர் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும் படித்தாதான், அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாதான் நிறைய வேலை வாங்க முடியும், அங்கே போய் படித்தா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது மினிமம் வந்து ஒரு 2,000 பேர் வந்து அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு அங்கே படிப்பாங்க. மினிமம் சொல்கிறேன், இதை விட அதிகமாகவே ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே படிக்கிற 2,000 பேருமே அங்கே படித்து வேலை வாங்குறாங்களான்றதான் நீங்கள் அங்கே முக்கியம். ஓகேங்களா? ரிசல்ட் வரப்போ உங்ககிட்ட சொல்லலாம். ஓகேங்களா? இத்தனை பர்சன்டேஜ் எங்ககிட்ட 50% ஆஃப் ரிசல்ட் நாங்கள் கொடுத்தோம், இல்லை 30% கொடுத்தோன்ற மாதிரிலாம் சொல்லலாம். பட் ஆனால் அங்கே எவ்வளோ பேர் படித்தாங்கன்றதை நீங்கள் அதை பார்க்கணும், பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அது நமக்கு டைம் அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இது பண்ணலாம். இவ்வளோ இதுக்கு வந்து அந்த ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பாருங்கள். சப்போஸ் உங்களால் ஃபீஸே பே பண்ண முடி படிக்க முடியலனா கூட சரி, நமக்கு கவர்மெண்ட்லேயே வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணவா என்னன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் சென்னையோ அந்த மாதிரி இந்த ஒரு மேஜர் சிட்டியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வர்றதுக்கு கிளாஸஸ் ஒரு 2 மணி நேரம் கிளாஸஸ்னால் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், அந்த டயர்ட் இருக்கும், நிறைய டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? பெஸ்ட்டாக ஆன்லைனில் ஏதாவது ஒரு நல்ல கோர்சஸாக பார்த்து ஒரு நாமினல் ஃபீஸாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்கிறது 50 டேஸ். ஓகேங்களா? இந்த 50 நாளில் நீங்கள் ஸோ கால்டு சொல்கிற அந்த டாப் இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா, இங்கே போனால் எங்களால் பாஸ் பண்ண முடியும்னு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்னா அங்கேயே உட்கார வச்சு இந்த 50 நாள் ஃபுல்லாக உங்களால் உட்கார வச்சு நீங்கள்
படி படி படின்னு கீ கொடுத்தா கூட சரி, ஓகேங்களா, உங்களால் ஃபுல்லாக 100% இதில் முடிக்கவே முடியாது. இதில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு எதில் எவ்வளோ மார்க் வருது, எப்படி நம்ம கொண்டு போக போகிறோன்றத ஒரு பிளான் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா, யாரும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சும்மா இது பண்ணலாம். ஓகேங்களா, இது பண்ணுங்க, இது அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடலான்ற மாதிரிலாம் இது சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீ இதை பாருங்கள். அண்டு இப்போ ஒரு ஒரு டெஸ்ட் சொல்கிறாங்கன்றது அந்த டெஸ்ட்டையே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடாது. ஓகேங்களா, சிலபஸ் நமக்கு இருக்குது. சிலபஸ் நீங்கள் எடுத்து கவர் பண்ணுங்கள். ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு ஒரு வார்த்தைக்கு நமக்கு ஓரளவு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கா என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் முக்கியமாக வந்து இது வரல மெயின்ஸ் எழுதல, குரூப் 1 மெயின்ஸோ குரூப் 2 மெயின்ஸோ எழுதல அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்னா இந்த அட்மின் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ரொம்பவே புதுசாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதுக்கு கொஞ்சம் அதிகமான இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து நமக்கு இப்போ ரீசன்ட் கரண்ட் டேட்டாஸில் வருது. இப்போ டிஎஃப்ஆர் ரேட் என்ன இருக்குது, இப்போ இந்தியாவோட ரேட் என்ன, தமிழ்நாடு ரேட் என்ன, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வருமானன்றதுலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுவாங்களான்றது இன்னும் தெரியல. பட் ஆனால் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, என்ன மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஒரு டாப்பிக்கும் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரினா மாடர்ன் ஹிஸ்ட்ரிஸ்குள்ள அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்குன்னா அதில் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு ஒரு டாப்பிக்கும் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம ஓப்பனாகவே கொடுக்குறோம் எல்லாருக்குமே. நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா, இப்போதைக்கு ஓவராலாக சொல்கிறது என்னென்னா, இந்த 50 நாளில் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஓகேங்களா, படிக்க முடியும், ஃபுல்லாக படிக்க முடியாத சென்ஸ் வந்து என்னன்னா என்னன்றது அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச படித்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரியோ, தமிழ் சொசைட்டியோ, பாலிட்டிக்ஸ், ஜாகிரஃபி, எக்கனாமி இதெல்லாம் இருக்குல்ல. ஒன் செகண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக படித்து வச்சுக்கோங்க. இந்த புதுசாக இருக்க சிலபஸ்லாம் இப்போ சோஷியல் இஷ்யூஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு தான் ஆகணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். என்னன்றது பாருங்கள். இப்போ ரோபோட்டிக்ஸ்னால் ரோபோட்டிக்ஸ் பற்றி என்ன, இப்போ அதில் அப்ளிகேஷன் எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி பேசிக்கான ஓவரால் ஐடியா வச்சு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க முடியலனாலும் சரி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க சப்ஜெக்ட் பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கீனாக படிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் உங்களோட பிளான் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. உங்களுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து 4 சப்ஜெக்ட் சொல்கிறேன். இதில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கிராமர் பார்ட் தமிழோ இங்கிலீஷோ அதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணும். ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணும். இதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஓகேங்களா, அண்ட் எக்கனாமி, இந்த இந்த ஏரியாஸில் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மேலோட்டமாக படிக்க வேண்டிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் வச்சுட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்றதை வச்சுக்காது. ஓகேங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெஸ்ட்டு சொல்கிறாங்க, டெஸ்ட் ஷெடியூல் இதெல்லாம் டெஸ்ட் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே டைமில் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்களான்றதை நீங்கள் இது பாருங்கள். அண்ட் இன்னொன்று, டெஸ்ட்டு வந்து நிறைய போட்டு பாருங்கள். ஓகேங்களா, குரூப் 2ல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா, அண்ட் ரீசனிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டு எக்ஸாமில் போய் பார்த்துக்கலான்ட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆப்டிடியூட்னா கூட சரி, ஓகே, ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டோம், ஏதோ ஒரு இது இருக்குது, எடுத்து போட்டு சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ரீசனிங் அப்படி கிடையாது. ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்கும் அங்கே என்ன கேட்டிருக்காங்க நம்ம யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த ஃபார்மெட்டுன்றது உங்களுக்கு தெரிய வரும், போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா, இப்போது அது மாதிரி இப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே, அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்க பயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. முடிஞ்ச வரலும் முடிஞ்ச வரலும் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். நம்ம சொன்ன அந்த 5 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம்ல, அதை மட்டும் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிறது ஓவராலாக என்னென்னன்றது தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட டார்கெட் பொறுத்தவரையில் 170. ஓகேங்களா, 170 ப்ளஸ் எடுக்கணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்டேட் பார்ப்போம், அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு. சரிங்களா, தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.